வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். நம்ம இன்னைக்கு குருமங்கள யோகத்தை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதனுடைய வரிசையில் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகத்தினால கிடைக்கக்கூடிய பலன்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாடும் இந்த பதிவில் கடைசி வரைக்கும் சொல்லியிருப்போம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு அதாவது இந்த மாதம் 13ஆம் தேதி, ஜூலை மாதம் 13ஆம் தேதி செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு குருவோடு சேர்ந்து சேர்க்கை பெற போகிறார். இந்த குரு பெயர்ச்சி, அதாவது இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாட்கள் 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரை இந்த 2 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்க போகுது. இந்த காலகட்டம் தான் குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாமே ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த குருமங்கள யோகம் ஏற்படுதுனாலே இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சில பேருக்கு கடன்கள் பிரச்சனை அதிகமாக இருக்கும். இந்த மீனராசி என்பர்கள் கடந்த காலத்தில் ஒரு தொழில் செஞ்சு அதில் அழிஞ்சு போய் இப்போ எந்த தொழிலுமே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருந்துட்டுருக்குறீங்க. அதிலிருந்து என்ன செய்யணும்னே உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அந்த ஒரே ஒரு தொழில் தான். அந்த தொழிலும் அழிஞ்சு போச்சு. இப்போ எந்த விதமான ஒரு வருமானமும் இல்லாமல் நீங்கள் இருந்துட்டுருக்குறீங்க மீனராசி அன்பர்களே. இந்த காலகட்டத்தில் அந்த பழைய தொழிலை புதுப்பிப்பதற்கு உண்டான ஒரு முயற்சிகள்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு சாதகமான ஒரு வெளிப்பாடுகள் வெளிவருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த மீனராசி அன்பர்களுக்கு அந்த குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் அந்த குருவோட சுபகிரகத்தோடு சேரும்போது இதனால் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. குரு அங்கே தனித்து இருக்கிறாரு. அதுவும் அங்கே பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஒரு மங்களகாரகனாக, அது சுபகிரகமாக இருக்கிறதுனால இந்த மங்களகாரகனும் சேரும்போது அங்கே நல்ல அந்த சுக்கிரனுடைய ராசியில் இருக்கிறதுனால நல்ல வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் செய்தாலுமே அது எல்லாமே ஒரு நல்ல விளைவை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த மீனராசி அன்பர்கள் தொழில் செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த தொழில்னால நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. கடந்த காலத்துலலாம் ஒரு 2 வருட காலமாக அந்த அவமானமும் அசிங்கமும் ஒரு படியாத, அதாவது என்ன சொல்கிறது, அந்த கரையை அழிக்க முடியாத ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் அதை செய்து உங்களுடைய முயற்சிகள் செய்து அந்த தொழிலில் நானும் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாதனையை படைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த குருமங்கள யோகம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, அரசாங்க உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கு. அரசாங்க உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதுவும் போக மேலதிகாரிகள் மூலமாக குடைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. ஏன்டா இந்த அரசாங்க உத்தியோகத்தை சூஸ் பண்ணோம், நம்ம ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துருந்தா கூட நம்மளுடைய குடும்பம் உண்டு, குழந்தை உண்டுன்னு இருந்திருக்கலாம். என்னைக்கு இந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்தோமோ அன்னையிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு தேவையில்லாத இடமாற்றத்தை ஒரு 3 வருட காலமாக நீங்கள் சந்தித்து வந்துட்டு இருக்கிறீங்க. அடிக்கடி ஒரு டிரான்ஸ்ஃபர் எங்கேயோ போடுறாங்க, என்னமோ பண்ணுறாங்க. நம்ம நல்லா தான் வேலை செய்கிறோம், ஆனாலும் நம்மளுடைய கோச்சார நிலவரப்படி எல்லா கிரகங்களும் நமக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறதுனால இந்த மீனராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 3 வருஷமாக தேவையில்லாத ஒரு இடமாற்றங்கள், தேவையில்லாத ஒரு விரய செலவுகள், தேவையில்லாத ஒரு பண நஷ்டங்கள் தான் ஆயிட்டிருக்கோம். இந்த தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க, வேலையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக தேவையில்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஷேர் மார்க்கெட்டில் போடுறதோ அல்லது ஆன்லைனில் பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அது மூலமாக ஒரு 5 லட்சத்தை இழக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மீனராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருக்கிறீங்க.
அந்த காசு எல்லாமே திரும்ப வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய போராத நேரம் நீங்கள் அந்த காசு எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க. அந்த போன காசு திரும்ப வருவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஆனால் திரும்ப உங்களுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் முழுமையாக இருக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தை, இந்த 42 நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் உயரப்போகுது. நீங்கள் இழந்த வருமானத்தை எல்லாத்தையுமே அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த யோகமான காலகட்டம் அமைய போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் அந்த வேலை சம்பந்தமான சில நெருக்கடிகள் வருவதற்கு சாதகமாக இருக்குது. நெருக்கடிகள் வந்தாலும் அந்த வேலையை முடிச்சு கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்துட்ருக்குது. இந்த 42 நாட்களில் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு டார்கெட் வச்சு வேலை வாங்குவாங்க. இந்த டார்கெட்டை முடிக்கணும், இந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே ஒரு 21 நாளில் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட். இது நாள் வரைக்கும் நீங்கள் டார்கெட் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஆனால் திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கவும் ஏதாவது வேலையில் மாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த 42 நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக அந்த டார்கெட்டை எடுத்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றியை தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. குடும்பம் சம்பந்தமாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்குது. இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் எல்லாருமா தான் சேர்ந்து தான் இருந்தீங்க. குடும்பம், மனைவி, பெற்றோர்கள் இப்படி எல்லாருமா சேர்ந்து இருந்தீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தையே இழந்து இருக்கிறீங்க. சில பேர் குடும்பத்திலேயே சேர்ந்து இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும். இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த நீண்ட நாள் பிரச்சனைகள், குடும்பத்தில் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தினங்கள், அதாவது சகோதர சகோதரிகளோடு ஒரு சந்தோஷமான ஒரு தினத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண ஏற்பாடுகள்லாம் ஏதாவது பண்ணுனீங்கன்னா, இது நாள் வரைக்கும் திருமண ஏற்பாடுகளில் எல்லாமே ஒரு தொய்வு நிலை இருந்திருக்கும், ஒரு தாமதம் இருந்திருக்கும். நிறைய பொண்ணு பார்க்க போயிருந்திருப்பீங்க, நிறைய மாப்பிள்ளை பார்க்க போயிருப்பீங்க. ஆனால் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகியிருந்திருக்காரு. ஜாதகம் பொருத்தம் இருந்திருக்கும், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது அந்த பொருத்தம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நல்ல ஒரு பொருத்தமாக இருக்கிற மாதிரி தோணாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தமான ஏமாற்றங்கள் இருந்திருக்கு. கடந்த காலத்தில் நீண்ட நாட்களாக, ஒரு வருடத்திற்கு முன்னாடி திருமணம் பண்ணியிருப்பீங்க. அந்த திருமணத்தில் ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கும். ஏன்னா இவங்க ஏமாத்திட்டாங்க, அந்த கணவனுடைய மனநிலை சரி இருந்திருக்காது. அந்த மாதிரியான ஒரு பையனை தேர்வு செய்து நீங்கள் தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த திருமணத்திலிருந்து விலகி வரக்கூடிய நாட்கள், உங்களுக்குன்னு ஒரு திருமணம் ஆயிப்போச்சுன்னு சமுதாயத்தில் ஒரு பேர் வேற. ஆனால் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு நாளோ 2 நாளோ தான் இருக்கும். இந்த மாதிரியான திருமணம் சம்பந்தமான ஏமாற்றங்கள் இந்த கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம், மறுமணம் நடைபெறுவதற்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைவதற்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை சம்பந்தமான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கும். எப்போதுமே மீனராசி அன்பர்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய கேரியர் எப்படி டெவலப்மெண்ட்டாக இருக்குமா, நான் நல்லா நீடித்து உழைப்பேனா, என்னுடைய எத்தனை வயசு வரைக்கும் நான் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது மீனராசி அன்பர்களுக்கு. நீங்கள் உங்களுடைய காலகட்டத்தில் ஒரு 50-55 வயசு வரைக்கும் கண்டிப்பாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குது. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. அந்த 55 வயது வரைக்கும் உழைக்க வேண்டிய அந்த கட்டாய சூழ்நிலை இருக்கும்போது அதில் எந்த விதமான ஒரு இடர்பாடுகள் வந்தாலும் அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் நீங்கள் அந்த ஒரு மாதத்தை கழித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு அந்த வேலையில் நிறைய கசப்பு அனுபவங்கள் இருந்தாலும் மேலதிகாரிகள் மூலமாக, பெண்களாக இருந்தீங்கன்னா மேலதிகாரிகள் மூலமாக தொந்தரவுகள் அதிகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு கண்ட வேலைக்கு வர சொல்லுவாங்க நேரத்துக்கு. அடுத்து
பார்த்தீங்கன்னா சண்டே கூட பார்க்காம உங்களை வேலைக்கு வர சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். இதற்கு பயந்து போய் நீங்கள் வேலையை விட்டுட்டு ஒரு 6 மாத காலமாக வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறீங்க. இந்த 42 நாட்களில் நீங்கள் அதற்குண்டான வேலைவாய்ப்பு முயற்சிகள்லாம் ஈடுபட்டீங்கன்னா ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்பம் சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு இந்த 42 நாட்களில் ஒரு நாள் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது பௌர்ணமியாக இருந்தால் மிக நல்லதாக இருக்கும். இப்போ இந்த ஜூலை 13லேருந்து 26ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்குள்ளே இந்த எல்லா மீனராசி அன்பர்களுமே திருச்செந்தூர் போய் ஒரு வாட்டி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அங்கே போய் ஒரு 4 தீபம் ஏற்றுங்க. கடல் ஸ்நானம் கண்டிப்பாக பண்ணணும். சமுத்திர ஸ்நானம் பண்ணிக்கிட்டே வாங்க. சில பேர் மீனராசி அன்பர்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறீங்க, ஆனால் அங்கே சமுத்திர ஸ்நானம் பண்ணுறதே இல்லை. அதனால் கண்டிப்பாக சமுத்திர ஸ்நானம் பண்ணுங்க. உங்களுடைய பாவங்கள் எல்லாமே குறைந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்படி திருச்செந்தூர் போக முடியாதவங்க உங்களுடைய வீட்டிலேயே ஒரு வேல் வச்சு வழிபாடு பண்ணுங்க. இந்த 42 நாட்களில் வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. நீங்கள் மீனராசி அன்பர்களாக இருந்து உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.